आतंकवादी तो बच्चों के ऊपर पैलेट गन्स यूज करें, इनको शर्म आनी चाहिए। कार्रवाई ना करे तो बेटर है। ये सारे स्टूडेंट्स जो थे इस देश के भविष्य के लिए लड़ रहे थे, अपने भविष्य के लिए प्रोटेस्ट कर रहे थे। நீட் யூஜி 2026 வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறை மேற்கொண்ட கொடூரமான நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள காக்ரோச் ஜனதா கட்சி நிறுவனர் அப்ஜித் திப்கே மாணவர்கள் மீதான வழக்குகளையும் அடக்குமுறையையும் மத்திய அரசு உடனடியாக கைவிடாவிட்டால் மீண்டும் நாடு தழுவிய தீவிர போராட்டம் வெடிக்கும் என எச்சரித்துள்ளார். நீட் யூஜி 2026 வினாத்தாள் கசிவு காரணமாக கடந்த 2026 மே 3ஆம் தேதி நடைபெற்ற மருத்துவ நுழைவுத் தேர்வு அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்பட்டது. இச்சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் மத்திய புலனாய்வு அமைப்பு தற்போது இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்து வருகிறது. பாதிக்கப்பட்ட 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்காக ஜூன் 21, 2026 அன்று மறுதேர்வு வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இதற்கிடையே நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் மறுதேர்வுக்கு அஞ்சியும் வினாத்தாள் கசிவு சர்ச்சைகள் மற்றும் குறைந்த மதிப்பெண் பயம் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து டெல்லியில் சிஜேபி தலைமையில் நடந்த போராட்டத்தை தொடர்ந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகியது மட்டும் இல்லாமல் சிஜேபியின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாகவும் மத்திய அரசு உறுதியளித்தது. தற்போது டெல்லி விமான நிலையத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அப்ஜித் திப்கே தங்களது எதிர்காலத்திற்காகவும் உரிமைகளுக்காகவும் வீதிக்கு வந்து போராடிய மாணவர்கள் மீது ஜூலை 20 அன்று தடியடி மற்றும் குண்டுகள் வீசப்பட்டு அடக்குமுறை ஏவப்பட்டது. மாணவர்கள் ஒன்றும் தீவிரவாதிகள் அல்ல, அரசு இதற்காக வெட்கப்பட வேண்டும் என கடுமையாக சாடினார். आतंकवादी थे, बच्चों के ऊपर पैलेट गन्स यूज करें, इनको शर्म आनी चाहिए। कि आतंकवादी थे वो अमित शाह और नरेंद्र मोदी को शर्म आनी चाहिए। அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் வழக்குகளை திரும்ப பெறாவிட்டால் விரைவில் மீண்டும் போராட்ட களத்தில் இறங்குவோம் என அவர் எச்சரித்துள்ளார். कार्रवाई ना करे तो बेटर है। ये सारे स्टूडेंट्स जो थे इस देश के भविष्य के लिए लड़ रहे थे, अपने भविष्य के लिए प्रोटेस्ट कर रहे थे।